பொதுவாக கும்பம் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்லுவாங்களாங்க. ஸோ அது என்ன குணம், அவங்க எப்படி தனித்தன்மையாக தெரியுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. சாதிக்க பிறந்தவர்கள் மட்டும்தான் கும்பராசிக்காரங்க. பெரிய இழப்பு, பெரிய வலி, பெரிய பொருளாதார நஷ்டம் அத்தனையும் தாண்டி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நான் செத்து செத்து பொழப்பேன் அப்படின்னா அது கும்பராசி. தன்னை சார்ந்த சமுதாயம், தன்னுடைய பின்புலம் என்ன, தன்னுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போகிறது கும்பராசிக்காரவங்க. கும்பம் தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் கும்பம்க்கு பொதுவாக 2-3 தொழில் செட் ஆகும். இந்த ஒரே தொழிலில் இருக்கேன், இந்த தொழில் மட்டும்தான் என்னுடைய தொழில்னு சொல்கிறது கும்பமே இல்லை. ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட மாட்டாங்க. எடுத்த உடனே ஒரு அகலக்கல்னா இந்த க்ரோர்ஸில் போடுறேன், அவ்வளோ போடுறேன், இவ்வளோ போடுறேன்னு பண்ணவே மாட்டாங்க. கும்பத்துக்கு அதிகமாக கண்ணு படும் சார். அப்புறம் இந்த பில்லி சூனிய பயம், பேய் பிசாசு பயம், அதெல்லாம் வந்து கும்பத்துக்கும் விருட்சிகத்துக்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் பயப்பட வேணாம். நம்ம யாருக்கும் வைக்காமல் இருந்தால் சரி, நமக்கு யாரும் வைக்க முடியாது. நல்ல உடல் உழைப்பு கொடுப்பாங்க சார். அதே நேரத்தில் ரொம்ப சோம்பேறியும் கும்பம் தான். இன்றைக்கி நல்லா 100% தூங்காமல் உழைச்சிட்டு அடுத்த நாள் சுத்தர என்னால் வேலை பார்க்க முடியலன்றதும் கும்பம் தான். இன்னொன்று கும்பம் வந்து ஈக்குவல் டு பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்த ஒரு பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் மேம். பொதுவாக கும்பம் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்லுவாங்களாங்க மேம். ஸோ அது என்ன குணம், அவங்க எப்படி தனித்தன்மையாக தெரியுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. கும்பம் அப்படின்னா கும்பத்துக்குள்ளே சதயம் இருக்குது. சதயம் சதைக்கும் அப்படின்னு ஒரு வழக்கு மொழி இருக்குது. அது வந்து தப்பாக புரியப்பட்ட ஒரு மொழி. சதயம் சாதிக்கும் அப்படிங்கிறது தான். அந்த சதயம் வந்து தன்னை ஃபுல்லாக அர்ப்பணிச்சுக்கிட்டது கும்பத்துக்காக, சரிங்களா? அப்படி இருக்கும்போது கும்பம் வந்து சாதிக்க பிறந்தவர்கள் மட்டும்தான் கும்பராசிக்காரங்கள். பெரிய இழப்பு, பெரிய வலி, பெரிய பொருளாதார நஷ்டம் அத்தனையும் தாண்டி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நான் செத்து செத்து பொழப்பேன் அப்படின்னா அது கும்பராசி. கும்பம் வந்து நிறையா தலைவர்களை உருவாக்கியிருக்கு. ராஜராஜ சோழன், ஆப்ரஹாம் லிங்கன், அவங்களாம் கும்பராசியில் பிறந்தவங்க. இப்போ ராஜராஜ சோழன் சொன்னது என்னென்னா, நான் வந்து ஹிந்து மன்னன் இல்லை, நான் ஒரு தமிழ் மன்னன். அப்படின்னா அங்கே என்ன இருக்குது, என்னுடைய இனம் தமிழினம், என்னுடைய மொழி, என்னை சார்ந்த சமுதாயம், அதை நான் வளர்க்கணும், அதை நான் பெருமைப்படுத்தணும்னு எப்படி சொன்னாரோ அதுபோல் கும்பராசிக்காரவங்க தனக்கு, தன் குடும்பம், தன் பிள்ளை அப்படின்னு இல்லாமல் தன்னை சார்ந்த சமுதாயம், தன்னுடைய பின் வரலாறு, தன்னுடைய பின்புலம் என்ன, தன்னுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போகிறது கும்பராசிக்காரவங்க. டெவலப் பண்ணி இதில் நம்ம ஷைனாகி வரணும், நம்மளுடைய பிறந்த இடத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கணும், இல்லை நம்மளுடைய தாய் தந்தைக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராடி அதை அச்சீவ் பண்ணுறது கும்பராசிக்காரர்கள். பொதுவாக கும்பம் சாதிக்க பிறந்தவர்கள். கும்பராசி நேயர்களுக்கு பிறவியிலேயே ஒரு பாக்கியசாலிகள், இந்த பாக்கியத்தோடு தான் பிறந்திருப்பாங்க, இல்லை ஒரு முன்ஜென்ம கர்மாவோட தான் இப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னா அது எந்த கர்மாவாக இருக்கும், எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவங்க மேம்? கும்பம் சனியின் மூல திரிகோண வீடு. மகரத்தை விடுதி வீடுன்னு சொல்லுவோம். சனிக்கு 2 வீடு. மகரத்தை விடுதி வீடுன்னு சொல்லுவோம், கும்பத்தை மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சனி பகவானுக்கு 2 பிள்ளைகள்னு பார்த்துக்கிட்டா, மூத்த பிள்ளை மகரம், இளைய பிள்ளை கும்பம் அப்படின்னு வச்சுட்டா, மகரத்தை வந்து தட்டி தட்டி ஒரு அப்பாவுக்கு உண்டான குவாலிட்டியோட வளர்த்துருவார். பொதுவாகவே மகர ராசிக்காரவங்க, மகர ராசியில் ஒரு அண்ணன் இருந்தால் அது அப்பாவுடைய ரிசம்பிளன்ஸாக இருப்பார். அதே போல் கும்பராசிக்காரவங்க அப்படின்னா அந்த அண்ணனை பார்த்து வளர்ந்த பிள்ளையா, ரொம்ப டிசிப்ளினாக. கும்பம் தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் அடுத்த செகண்டே அற வாங்குறது கும்பம் தான். ஏன்னா இப்போ ஒரு வாத்தியார் பையன் தப்பு பண்ணால், ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் வந்து தனுஷை போய் இப்படி வரிசையாக எல்லாரும் நிற்பாங்க, அவர் வந்து ஃபுட் டெலிவரி பார்ட்னராக இருப்பார் திருச்சிற்றம்பலம்ங்கிற படத்தில். எல்லாரையும் அறையாமல் போய் தனுஷுக்கு ஒரு அறை விடுவார் இல்லையா? அதுபோல் சனி பகவான் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க சனி கும்பத்துக்கு வந்துட்டார், சொந்த வீட்டில் இருக்காரு, ஒன்றும் பண்ண மாட்டார். கிடையவே கிடையாது. சொந்த வீட்டில் தான் தப்பு பண்ணக்கூடாது, சொந்த வீட்டை தான் ரொம்ப சோதனை பண்ணுவார். அப்படி இருக்கும்போது கும்பம் தப்பு பண்ணுச்சுன்னா, காலையில் தப்பு பண்ணால் மதியமே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறது கும்பத்துக்கு. ஸோ தப்பு பண்ணக்கூடாது. அவங்க வந்து பிறந்து வந்த கர்மா அப்படின்னு பார்த்தா அச்சீவ்மெண்ட்டுக்காகவே பிறந்து வந்திருக்காங்க. போன ஜென்மத்தில் லதாஜிக்காக இருந்து இந்த ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டு தான் இறந்து போவேன், அடுத்த பிறவிக்கு போவேன் அப்படின்றது தான் கும்பம். ரொம்ப லௌதீக வாழ்க்கை, ரொம்ப ஒரு சொகுசு வாழ்க்கை, எல்லாரும் விருப்பப்படுற ஒரு மியூசிக் கேட்குறேன், ஒரு டான்ஸ் பண்ணுறேன், ஒரு வெளியே போகிறேன், அதெல்லாம் கும்பத்துக்கு நேச்சராகவே இருக்காது. அந்த திங்கிங்கும் வராது. இப்போ எப்படி ராஜராஜ சோழன், ஆபிரகாம் லிங்கன்லாம் வாழ்ந்தாங்களோ அதே போல் அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் ஒரு சோழ மண்டலத்தோட ராஜா, அதோடு அவர் இருந்துட்டு அவர் சுகபோக்க வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் என்னுடைய சோழ மண்டலத்தை நான் இன்னும் பெருசாக்கணும், அதோட சோழ ராஜ்யத்தை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் வைக்கணும்னு ஏசியாவில் 3/4 பிடிச்சது நம்ம சோழர்கள் தான், சரிங்களா? கடாரம் கொண்டாங்கிற பேரே ராஜராஜ சோழனுக்கு தான். அவருக்கு வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டணுங்கிற அவசியமாக கிடையவே கிடையாது. அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு
நம்மளுடைய தமிழ் இனத்துக்கு எப்படி ஒரு அடையாளமாக இருந்துட்டு போனாரோ அதுபோல் ஒரு அடையாளத்தை உருவாக்குபவர்கள் கும்பராசிக்காரங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியே தெரியாது. கஷ்டத்தில் போய் நீங்கள் பேசினாலும் சிரித்து பேசுவாங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ் தேவையோ அதை செய்வாங்க. அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போ தான் எதையும் இழந்துட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் போய் ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறீங்கன்னா பண உதவி பண்ண முடியாட்டியும் அவங்க நாலேஜுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. நம்ம என்னதான் கெட்டதே பண்ணாலும் திரும்ப நல்லது பண்ணுறது கும்பம். சிப்ளிங்ஸ் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறது கும்பம். தம்பி தங்கச்சிக்கு அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு சொல்கிறது கும்பம் சார். கும்பராசினியர்களுக்கு ஒரு குறை இருக்கும், பிறப்பிலேயே ஒரு சின்ன சின்ன குறை இருக்கும்னா அது என்னவா இருக்குங்க? கும்பத்துக்கு மனசு கொஞ்சம் ஊனமாக இருக்கும். பின்னாடி நம்மளை யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. அவன் பேசினா பேசிட்டு போகிறான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோன்னா 10 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், 10 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம், நான் பேட்டி கொடுக்குறேன்னா 10 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், 10 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நெகட்டிவ் கமெண்ட்டே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது கும்பம். எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். நான் பெர்ஃபெக்டாக இருக்கேனே, என்னையே அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஆஸ்பெக்ட் வேறு, அவங்களுடைய பார்வை வேறு. அவங்களுக்கு நம்ம தப்பாக தெரிகிறனால நாம் குறைஞ்சி போகிறது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் கும்பத்துக்கு வராது. என்னை யாருமே தப்பாக பேசக்கூடாது, என்னையே நீங்கள் தப்பாக பேசுங்க, நான் கரெக்டாக இருக்கேன், நான் உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சேன், நான் உங்களுக்கு தப்பு செஞ்சால் நீங்கள் என்னை தப்பாக பேசலாம், நான் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் என்னை தப்பாக பேசுகிறீங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் உடையது கும்பத்துக்கு சார். கும்பராசினியர்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கும்பத்திடம் ஒரு தொழிலை கொடுத்து நடத்த சொல்லும்போது அந்த கும்பம் எப்படி அந்த தொழிலை நடத்துவாங்க? அதே சமயம் எந்த துறை சார்ந்த தொழில் எடுத்தால் அவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மேம்? கும்பம்க்கு பொதுவாக 2-3 தொழில் செட் ஆகும். இந்த ஒரே தொழிலில் இருக்கேன், இந்த தொழில் மட்டும்தான் என்னுடைய தொழில்னு சொல்கிறது கும்பமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு டீச்சிங் துறையில் இருப்பாங்க. அப்புறம் டக்குன்னு ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அடுத்து மறுபடி வேறு ஏதாவது 2க்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எந்த துறையை எடுத்தாலும் அதோடைய இன்டெப்த்து உள்ளே போய் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணுவாங்க. இன்னொன்று ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட மாட்டாங்க. எடுத்த உடனே ஒரு அகலக்கல்னா இந்த க்ரோர்ஸில் போடுறேன், அவ்வளோ போடுறேன், இவ்வளோ போடுறேன்னு பண்ணவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் என்ன ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை போட்டதை எடுத்துகிட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தொழிலில். இதெல்லாம் கும்பத்தோட ஸ்பெஷாலிட்டி. கும்பராசினியர்களுக்கு வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்கக்கிட்ட ஒரு வேலை கொடுக்குற பட்சத்தில் அந்த வேலையை அவங்க எப்படி நடத்துவாங்க? அதே சமயம் அந்த வேலையில் எந்த மாதிரி வேலை துறைகள் அவங்க எடுக்கிற பட்சத்தில் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் மேம்? கும்பராசிக்காரங்களுக்கு வேலை சரியாக பார்க்கலன்னா பிடிக்காது. அது வீட்லேயும் சரி வெளியேயும் சரி ஒர்க்கு கரெக்டாக அவங்கவுங்க ஒர்க்கு அவங்கவுங்க கரெக்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்படி பார்க்கலங்கிற பட்சத்துக்கு சாஃப்டாக சொல்லி இதை பண்ணு அப்படின்னு சொல்கிற நேச்சரே கும்பத்துக்கு கிடையாது. டக்குன்னு மூஞ்சியை காமிச்சிருவாங்க. அதே மூஞ்சியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி போய் சாரி கேட்குறதும் கும்பம் தான். சாரி தெரியாமல் பேசிட்டு இந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறதும் கும்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி வேலை செட் ஆகும்னா 2 கூடையவர் குரு மீன வீடு குருவாக இருக்கும்போது டீச்சிங் ப்ரொஃபஸர் துறை நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட், அரசியல், அரசாங்கம். எம்ஜிஆர் சார்லாம் கும்பம் தான். ஒரு சிலர் மீனம்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய முன்னோர்கள் அவருடைய ரொம்ப க்ளோஸாக இருந்த ஜோதிடர்கள்ங்கிற பட்சத்தில் அவரெல்லாம் கும்பம். அப்படி இருக்கும்போது அரசியல் அரசாங்கத்தில் ஜொலிச்சு வர்றாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்த மாதிரி ராஜராஜ சோழன், ஆப்ரஹாம் லிங்கன், அது மாதிரி ஒரு ஹையர் போஸ்ட்டு. அதுபோல் வேலையில் போனாலும் ஒரு ஹையர் போஸ்ட்டு. இல்லை நான் கீழ்நிலையில் தான் வேலை பார்க்குறேன், எனக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னாலும் அந்த வேலையை தெளிவாக பண்ணிடுவாங்க. நல்ல உடல் உழைப்பு கொடுப்பாங்க சார். அதே நேரத்தில் ரொம்ப சோம்பேறியும் கும்பம் தான். இன்றைக்கி நல்லா 100% தூங்காமல் உழைச்சிட்டு அடுத்த நாள் சுத்தர என்னால் வேலை பார்க்க முடியலைன்றதும் கும்பம் தான். இன்னொன்று கும்பம் ஈக்குவல் டு கன்னி அண்டு மிதுனம் மாதிரி கொஞ்சம் மூளையை பயன்படுத்தி ஈஸியாக, அதாவது சோம்பேறிகள்கிட்ட வேலையை கொடுத்தா அதுக்கு ஈஸியஸ்ட் வே கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு கும்பம் ஒரு எக்ஸாம்பிள். ஈஸியான மெத்தடில் எப்படி இந்த வேலையை முடிக்கலாங்கன்னு குறுக்கு வழியில் போய் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு வந்துடுவாங்க டார்கெட்டை. கும்பராசினியர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? திருமண வாழ்க்கை மேக்ஸிமம் சண்டையில் தான் சார் போயிட்டுருக்கு கும்பத்துக்கு. காலையில் சண்டை, ஈவினிங் சமாதானம், ஈவினிங் சண்டை, காலையில் சமாதானம். ஆனால் பிரிவினை கிடையாது, அப்படி தான் போகும். இருந்தாலும் இப்படி காதலிக்கவும் முடியாது, இப்படி சண்டை போட்டுக்கவும் முடியாது. அதுபோல் தான் கும்பராசிக்காரவங்களுடைய திருமண வாழ்க்கை போகும். ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. கும்பமும் ஆர்கியூ பண்ணும், வாழ்க்கை துணையும் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஈக்குவல் டஃப்பு கொடுத்து 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் கடிவாளம் இருக்கிறது கும்ப கையில் தான் இருக்கும். கும்பராசிக்காரவங்க சொல்கிறது தான் வாழ்க்கை துணை கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். குதிரைக்கு கடிவாளம் எப்படி ஓட்டுநர் கையில் இருக்கோ அது மாதிரி நீ கத்துற வர கற்று கடைசியில் புடி என்கிட்ட தான் இருக்குன்னு ஸ்ட்ராங்காக எதையாவது பிடிச்சி வச்சுருப்பாங்க. கடைசியில் வாழ்க்கை துணை கும்பத்துக்கிட்ட விழுகிற மாதிரி தான் சார் இருக்கும். அது ஒரு லக்கு தான் கும்பத்துக்கு. கும்பராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியத்துக்கு பின் கும்பத்துடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேம்? குழந்தைகள் கும்பத்துக்கு பொதுவாகவே அதிர்ஷ்டம். குழந்தை பிறந்த பிறகு ப்ராப்பர்ட்டி சேர்ந்துச்சு, குழந்தை பிறந்த பிறகு நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனேன்,
குழந்தைக்கு அப்புறம் தான் நான் வந்து நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற கும்பராசிக்காரவங்க அதிகம். கும்பராசிக்கு நிறைய ட்வின் பேபிஸ் இருக்குது, ஒரு பாய் அண்ட் கேர்ள் இருக்குது, 2 குழந்தைக்கான பிராப்தமும் இருக்குது. கும்பம் சதயத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறந்தா அடுத்து பெண் பிள்ளை பிறக்குது. அதே கும்பம் சதயத்தில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா அடுத்த ஆண் பிள்ளை பிறக்குது. இது சதயத்துக்கு மட்டும். சதயத்துக்கும் புனர்பூஷ நட்சத்திரத்துக்கும் மட்டும் அதிகமாக பார்க்க முடியுது. எந்த ஜெண்டரில் புனர்பூஷத்தில் பையன் பிறந்தா அடுத்து பையன் பிறக்கிறான், அதே சதயத்தில் பையன் பிறந்தா அடுத்து பையன் செகண்ட் பேபி, அதே சதயத்தில் பொண்ணு பிறந்தா அடுத்து செகண்ட் பேபி. இதை அனுபவத்தில் பார்க்க முடியுது. இது எங்கேயும் மூல நூட்களில் சொல்லப்படலை, அனுபவத்தில் பார்க்க முடியும். நிறைய நீங்களே எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஒருத்தர் சதய நட்சத்திரம்னு சொன்னால் அடுத்து தம்பியான்னு கேட்கலாம், தம்பியாக இருப்பாங்க. அதுபோல் குழந்தை பாக்கியம் கும்பத்துக்கு நல்லா தான் சார் இருக்கும், ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. கும்பராசி நேயர்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது யாராக இருக்கும், எந்த உறவிடம் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க மேம்? கும்பத்துக்கு எதிரின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வாழ்க்கை துணை கொஞ்சம் எதிரி தான். நம்ம சொல்கிறத எதையுமே கேட்க மாட்டாங்க, நமக்கு அப்படியே அப்போஸ் பண்ணுற மாதிரி நடப்பாங்க. இன்னொன்று, கும்பத்துக்கு உறவினர்களோடய செட் ஆகாது. ஏன்னா டப்புன்னு கும்பராசிக்காரவங்க கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா மூஞ்சியை காமிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்காக உள்ள ரொம்ப வருத்தப்படுவாங்க, மனசளவில் வருத்தப்படுவாங்க. இருந்தாலும் நம்ம பேசிய வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாது இல்லையா? அதனால உறவினர்கள் கொஞ்சம் பகையாக மாறிட்டு போயிட்டுருப்பாங்க. கும்பத்துக்கு அதிகமாக கண்ணு படும் சார். அந்த கந்திஷ்டிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கே தெரியாமல் கும்பராசிக்காரவங்க மேலே கண்ணு படும். கும்பம் மகரம் அதில் கந்திருஷ்டி வாங்குறவங்க கும்பராசிக்காரவங்களும் மகர ராசிக்காரவங்களும். அப்புறம் இந்த பில்லி சூனிய பயம், பேய் பிசாசு பயம், அதெல்லாம் வந்து கும்பத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிகமாக இருக்கும். ஐயோ நமக்கு யாராவது பில்லி சூனியம் வச்சுட்டாங்களோ, விருச்சிகத்துக்கு இன்னமும் அதிகமாக இருக்கும். பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, பேய் பிசாசு நம்மளை அண்டிருச்சோ, இது போலலாம் பயந்துட்டுருப்பாங்க. ஆனால் பயப்பட வேணாம், நம்ம யாருக்கும் வைக்காமல் இருந்தால் சரி, நமக்கு யாரும் வைக்க முடியாது. அதனால் அந்த பயம்லாம் இல்லாமல் தெளிவாக வாழ்க்கையை ஓட்டலாம். கும்பராசி நேயர்களுக்கு பல சேர்க்கை பரவரவெல்லாம் அதிகப்படியாக இருக்கணும் அப்படிங்கிறக்கான ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரம் கொடுக்கலான்னா என்னவா இருக்குங்க மேம்? செவ்வாய் ஃப்ரைடே இல்லை இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நல்ல அம்மன் கோவிலாக பார்த்து காலையில் புளியோதரை, அப்புறம் வந்து எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், அதெல்லாம் ஒரு தொன்னையில் வச்சு காலையில் பசியோடு வராங்களே 7 to 8 அந்த நேரத்தில் சப்ளை பண்ணலாம் சார். எவ்வளோ உங்களுக்கு வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாரம் வாரம் உங்களுக்கு நல்ல வசதி இருந்தால் வாரம் வாரம் கொடுங்க. இல்லைனா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டேஸில் கொடுத்திங்கன்னா நல்ல தனவரவு உங்களுக்கு இருக்குது. அப்புறம் பேச்சு வார்த்தைகள் நீட்டாக இருக்கணும். அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது நல்ல சொற்களை பயன்படுத்தணும். அடுத்தவங்க மனசு புண்படுத்தாமல் சொற்களை பயன்படுத்தினாக்கா நமக்கு வந்து தனவரவு நல்லா வரும் சார். அப்புறம் வண்டி வாகனங்களை நல்லா பார்த்து பத்திரமா பயன்படுத்தணும். மொபைல் ஃபோன்லாம் உடஞ்சிருச்சுன்னா உடனே கும்பம் வந்து மாற்றிடணும். அதே ஸ்க்ராட்ச் கார்டு வச்சுருக்கேன், அந்த பழைய ஃபோனை வச்சுருக்கேன் அப்படின்லாம் இல்லாமல் மாற்றணும். நீட்டாக இருக்கணும். நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி முகம் எப்பவும் பார்க்குறதுக்கு தெளிவாக அழகாக இருக்கிற மாதிரி இருந்தால் தன்னால் சுபிக்ஷம் வரும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு வாழ்க்கையிலேயே ஜெயிப்பதற்காக ஒரு கோயில் கொடுக்கலாம், இந்த கோயிலுக்கு போனால் உங்க லைஃப் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா என்ன கோயிலாக இருக்கும் மேம்? கும்பராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு கோயில்னா பட்டமங்கலத்தில் இருக்க குரு தட்சிணாமூர்த்தி கோயில். ரொம்ப விசேஷமான கோயில், ரொம்ப நல்லாயிருக்கும். வியாழக்கிழமை வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் பெரிய கோவில், அதுவும் பழைய கோவில், மன்னர்களால் கட்டப்பட்ட நல்ல சிறப்பு மிகுந்த கோவில். அங்கே போய் பண்ணலாம். பொதுவாகவே குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை பண்ணலாம். அப்புறம் சனீஸ்வரரை பிடிச்சிக்கணும். சனீஸ்வரர் தான் நமக்கு அப்பா மாதிரி, லக்னாதிபதி, ராசி அதிபதி. சனிக்கிழமை சனீஸ்வரர் வழிபாடு. சனி எப்போ சந்தோஷப்படுவார்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது சந்தோஷப்படுவார். கஷ்டப்படுறவங்கள பார்த்தா இப்போ ரோட்டில் போகும்போது யாரோ நடந்து போகிறாங்க, வயசானவங்க நடந்து போகிறாங்கன்னா நிறுத்தி லிஃப்ட் கொடுக்குறது கும்பம். அது இயல்பாகவே கொடுப்பாங்க, இல்லாட்டி இனிமேல் கொடுங்க. ஒரு சில கும்பராசிக்காரவங்கலாம் பார்த்துருக்கேன், 2 பேர் போவாங்க, போய் அவங்க அம்மாவை இங்கே இறக்கி விட்டுட்டு திரும்ப வந்து நடந்து வரவங்களை கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரியான கும்பராசிக்கு அது இயற்கையாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை இன்னும் அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். இன்றைக்குமே கடவுள் வந்து டைரெக்டாக மனுஷனுக்கு எதையுமே தரமாட்டார், இன்னொரு மனுஷன் மூலியமாக தான் ஒரு மனுஷனுக்கு தரப்போகிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம என்னைக்கு கொடுக்கறதுக்கு இறங்கி வரோமோ கொடுக்கறதுக்கு உண்டான கொடுப்பனையை கடவுள் நமக்கு கொடுத்துருவாரு சார். ஸோ கொடுத்துக்கிட்டே இருக்க 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 நம்ம கர்மாவும் கழியும். கர்மாவை கழிகிறதுக்கு வேறு ஒரு வழியுமே இல்லை கொடுக்கறத தவிர. தர்மம் தானத்தை தவிர கர்மா கழிகிறதுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது. சிவபெருமான் வழிபாடு கும்பத்துக்கு மிக 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 சிறப்பு. கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம விலாவரியாக பார்த்துக்கோம். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.